வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து பன்னீர் புர்ஜி கிரேவி பண்ண போகிறோம். இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவி. சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் புர்ஜி வந்து தனியாக பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி கிரேவி பண்ணி அதை வந்து அதில் சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம புர்ஜி பண்ணிடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டேன். இது வந்து லைட்டாக வதங்கினா போதும். இதுமாரி லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு கேப்சிகம் எடுத்து இதுமாரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போடுறேன். ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுறேன். இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்படி லைட்டாக வதங்கினோடனே இதுக்குள்ளே மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். முந்நூறு கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். சும்மா கையில் பிசைஞ்சு இப்படி பிசைஞ்சு விட்டாலே நல்லா இது மாதிரி உதிரியாக வந்துடும். இந்த உதுத்த பன்னீரை வந்து இதில் போட்டுடுறேன். நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிடுங்க. இந்த பன்னீர், ஆனியன், இந்த மசாலா எல்லாம் சேர்ற வரைக்கும் இப்படி கிண்டிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். இது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இதே பேனில் வந்து நம்ம கிரேவிக்கு தாளிச்சிடலாம். இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஊற்றிடுறேன். தக்காளி நல்லா வதங்கணும். வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது பாருங்கள், தண்ணியாக ஊற்றினேன். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே மசாலா சேர்த்துடலாம். இதில் வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து இப்படி வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கிடுச்சு. இதில் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துலாம். கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் இப்படி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதை ஊற்றிடுறேன். தண்ணியோடய ஊற்றிடுங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அந்த புர்ஜிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால இதில் கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். இது ஒரு 3 நிமிஷம் வந்து இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம அந்த புர்ஜியை சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருக்க புர்ஜியை வந்து இதில் சேர்த்துடலாம். கிரேவியுமே வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். அதில் திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டுறேன். அதில் உப்பு உங்களுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ இருக்குன்னு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வந்து பேசி ஏற்றுக்கோங்க. நம்மளோட பன்னீர் புர்ஜி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இதை இறக்கிடலாம். நம்மளோட பன்னீர் புர்ஜி கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து பரோட்டா சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.